பார்த்தீங்களா மக்களே, இங்கெல்லாம் வந்து வேலியே வந்து செம்பருத்தி நம்மளாம் அளவுக்கு ஒரு செடி வச்சுருப்போம். எங்கள் வீட்டை சுற்றி வேலியாகவே வச்சுட்டாங்க மக்களே. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, சேட்டாட்ட கேட்டே வாங்கியாச்சு. ஆனால் மக்களே சுத்த இந்த இயற்கை பசியே தீராதாட்டு இருக்குதுங்க. ஐயோ ஐயோப்பா மக்களே, நம்ம போகிற வாட்டர் ஃபால் சூஜிப்பாரா வாட்டர் ஃபால். ஓகேங்களா, சூஜிப்பாரா வாட்டர் ஃபால். வயநாடு வர்றது இந்த மேக்ஸிமம் இந்த கிளாஸ் பிடிச்சதா பார்த்தீங்களா, 900 கண்டி கிளாஸ் மக்களே. இங்கே பாருங்க மக்களே, ஏய் வினிப்பாடா மக்களே, இங்கே பாருங்க மக்களே. அடல்ட்டுக்கு 150, ஸ்டூடெண்ட்டுக்கு 50. ஐயோ இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாளைக்கு 500 பேர் தான் அலௌடாமா, 10:30 வரைக்கும் தான் நம்ம டிக்கெட் க்ளோஸ்டு அப்படின்றாங்க வாட்டர் ஃபாலுக்கு. இல்லை இங்கே பாருங்க, பச்சைப்பா மட்டும் திடீர்னு நேரம் முடிச்சிருக்கும் மக்களுக்கு. இல்லை ஒன்றும் பண்ணாத, கூட்டிட்டு போக முடியாது. இங்கே பாருங்க மக்கள், வாட்டர் ஃபாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. 5 மணி வரைக்கும் தான் மக்களே அலௌடு. ஐயோ டே, இந்த கொல்லிமலை ஆகாய இங்கே ஃபால்ஸ் இருக்கான மக்களே. மக்கள் இங்கே ரெசார்ட்லாம் பாருங்க, அங்கே பாருங்க பாருங்க மக்களே. அங்கே ஸ்டெப்ஸை கடந்து மறுபடியும் இந்த மாதிரி இங்கே பாருங்க இதில் இருந்து. ஐயோ கேரளா தாங்க. ஐயோ வா 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 வா. ஆனால் தண்ணி இங்கே பாரு கிறிஸ்டல் கிளியராக இருக்கு பாரு. வாவ் மக்களே, என்னதான் கேரளாவாக இருந்தாலும் சம்மர் டைமில் எல்லாமே ஹீட்டு தான் மக்களே. வா செம்மையானது மக்களே. அவக்கேடோ சிட்டி எக்ஸ்போர்ட் அவக்கேடோன்னு சொல்லிட்டு இங்கே வித்துட்டு இருந்தாங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவக்கேடோவும் ஃபேஷன் ஃப்ரூட்டு தான் பாருங்கள். அது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டு வந்து வாங்கியாச்சு வீட்டுக்கு. ரைட், ஃபேஷன் ஃப்ரூட் ஓப்பன் பண்ணிடலாமா? அவக்கேடோ வந்து உண்மையாகவே பரவாயில்ல. 4 ஃப்ரூட்ஸ் வந்து 100 ரூபா. நம்ம ஊரில் வந்து ஒரு பழம் 100 ரூபா 50 ரூபாய்க்கு அந்த மாதிரி வரும். இதுதான் ஃபேஷன் ஃப்ரூட். ஆஹா, இதுதான் மக்களே ஃபேஷன் ஃப்ரூட்டுங்கிறது. சாப்பிடலாமா? நல்ல புளிப்பா பழுக்கணும் மக்களே. மக்களே அதுபோக இங்கே பாருங்கள், நம்மளாம் வேலிக்கு என்ன பண்ணுவோம், கிழு மர வேலி அடிப்போம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று கம்பி வேலி ஓடுவோம். இங்கெல்லாம் வந்து செம்பருத்தி இருக்குல்ல, செம்பருத்தி தான் வந்து வேலியே. இங்கே பாருங்க, முன்னாடி பாருங்க, அது ஃபுல்லாக செம்பருத்தி மக்களே. சரிதா, அதெல்லாம் செம்பருத்தியா. அதே மாதிரி இங்கே பாருங்க, இதா வயநாட்டே ஒரு சுற்றியாச்சு மக்களே. செம்பருத்தி மிகவும் நல்லது உடம்புக்கு. அருமையாக இருக்கு மக்களே. இந்த செம்பருத்தி அடுக்கு செம்பருத்திங்க, கொண்டு போய் வச்சோம்னு வைங்க, வீட்டில் தளைஞ்சு வந்துடு. வச்சோம்னா தளைஞ்சு வந்துடும் மக்கள். இங்கே பாருங்க அடுக்கு செம்பருத்தி. இதெல்லாம் எங்கள் வீட்டில் முன்ன இருந்துச்சு, ஃபுல்லாக. கொண்டே வச்சோட வந்துடு. இங்கே பாருங்க மக்களே, பார்த்தாது அடா 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 அடா. சரி, அது இந்த மூங்கில் மரம் நிழல் அப்படியே குழுன்னு இருக்குதுங்க சாமி. இப்படி போய் எங்கே போய் சுற்றினாலுமே இதே மாதிரி தான் இருக்குது. ஒரு மாறுதலுமே இல்லையே. நம்ம ஊரில் சுற்றினா எப்படி இருக்குது, ஆனால் இங்கே இங்கே எங்கே சுற்றினாலுமே ஒரே மாதிரி தான். ஒரு மலை, ஒரு கீழே தண்ணி நிற்கிது, அதுக்குள்ளே பார்க்க மரம் அத்துதுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலுமே மக்களை இங்கே பாருங்களேன். அந்த நேச்சுரல் தான், பஞ்சமே இல்லை நேச்சுரலுக்கு. அது வயநாடுல அப்பா சான்ஸே இல்லை. கேரளா தான்ப்பா. பார்த்தீங்களா மக்களே, இங்கெல்லாம் வந்து வேலியே வந்து செம்பருத்தி நம்மளாம் அளவுக்கு ஒரு செடி வச்சுருப்போம். இவங்க வீட்டை சுற்றி வேலியாகவே வச்சுட்டாங்க மக்களே. சாமி வா வரலாம் வா.
இங்கே பாருங்க வெட்டி கூட போட்டு வச்சுருக்காங்க, எடுத்துக்கொண்டே பார்த்தா கூட தலையும். மக்களே சேட்டா வந்து கொல்லர் வேலை செஞ்சிட்ருக்காரு. கத்தி பாருங்க, சாணம் பிடிச்சிட்டு வந்தார். இங்கே கத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுதா? சரியா ஜூம் நம்ம மக்களே. அதில் இல்லை. அதான் 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 அதே தான். பாருங்க மக்களே, எவ்வளோ பெரிய பூ பாருங்க மக்களே, செம்பருத்தி செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, சேட்டாட்ட கேட்டே வாங்கியாச்சு. சூப்பர் சேட்டா, கொண்டே வச்சா தலைஞ்சிரு மக்களே. இவ்வளோ பெரிய செம்பருத்தி நம்ம ஊரில் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. இங்கே பாருங்க, ஐயோ தான் செம்ம. தேங்க்யூ சேட்டா. தமிழ் 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 வரேன் சேட்டா. வா ஜம்மன் வெட்டி கொடுத்துட்டாரு வேறு. பூ பார்த்தியா எதாச்சும் ஒன்று? சரியான பரிசு. ஒரு பூ பறிச்சுக்கலாமா சேட்டா? ஒரு பூ பறிச்சுக்கிறேன். பாருங்க மக்களே, வா சரியான பெருசு மக்களே. கலர் கலராக செம்பருத்தி பார்த்துருப்போம், அடுக்கு செம்பருத்தி தான் அப்போ பார்த்தோம். நீ ஷார்ட் பண்ணுங்க. பேஷன் ஃப்ரூட் அதே தான். சின்ன வச்சுட்டியா? சிறப்புடா. இங்கே வாருங்க மக்களே, அப்படியே அமேசான் காட்டுக்குள்ளே அப்படியே ஒரு வீடு இருக்கிற மாதிரி தென்னை மரம், பாக்கு மரம், இது காஃபி. அங்கே பாருங்க, அங்கே ஒரு இது இருக்குது பாருங்க, சரிதா? ஸ்டே ரெசார்ட்டு அருமையாக இருக்குதுங்க. சே வேறு லெவல். ஆனால் மக்களே, சுத்த 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 இந்த இயற்கை பசியே தீராதாட்டு இருக்குதுங்க. ஐயோ ஐயோ ஐயோப்பா, என்னத்தை சொல்கிறது. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் ரெசார்ட் பெருசு பெருசாக ஒரு இதாகவே தான் இருக்கிறத தவிர, அதாவது என்னன்னா மக்களே, நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயுமே, சரிங்களா? இங்கே என்னென்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டே இல்லை. இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட கேரளானா ஃபுல்லாக இதுதான் மக்களே. இங்கே பாருங்க, டீ பிளான்டேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அப்போனா நம்ம இருக்கிறது ஹை லெவல் பீக்குன்னு அர்த்தம். சாமி ஃபுல்லாக இதுலேருந்து எல்லாமே டீ பிளான்டேஷனுங்க. இல்லை இல்லை, நீ ரைட்டில் போ கோ ரைட் டு ஐஸ்கிரீம் கடை மக்களே. எங்கே பார்த்தாலும் ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு மக்களே, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மக்களே. அங்கே ஒரு மலை பாருங்க, செம்ம நல்லா ஹைட்டாக இருக்குது. லெஃப்ட் Continue on Nedumbala Mepadi Road for 2 kilometers. ஓகே டி சொல்லலாம். ஐயோ செம்மையாக இருக்குதுங்க மலை. அங்கே பாருங்க, நல்லா ஹை பீக். ஹை லெவல் பீக்கில் ஒரு வீடு கூட இல்லை, ஓரளவு கொஞ்சம் மீடியமான இடத்துல தான் மக்கள் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க மக்களே. நம்ம போகிற வாட்டர் ஃபால் சூஜிப்பாரா வாட்டர் ஃபால், ஓகேங்களா? சூஜிப்பாரா வாட்டர் ஃபாலு இன்னும் சில மணித்துளிகளில் அணைந்து விடலாம். இன்னொரு 13 கிலோமீட்டர் போகணும் மக்களே, ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இருக்கிற ஊர் பேர் வந்து மெப்படி. நல்லா இருக்குல்ல டீ பிளான்டேஷனு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக அந்த பாக்கு மரத்தோப்பு, அந்த பாக்கு மரத்தோப்பெல்லாம் அடர்த்தியாக இருக்குதுல்ல மக்களே, அந்த இடம் தாங்க சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இதல்ல. ஆனால் 2 சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டீ பிளான்டேஷன் தான். சரி மக்களே, ரோடு இப்போ தான் போட்டுட்ருப்பாங்க எல்லாத்துக்கு. இதெல்லாம் ஒரு நாள் மழை காலத்தில் வந்து பார்க்கலாம்டா, செம்மையாக இருக்குது உண்மையாலே மக்களே. இந்த இடத்த வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத விட நல்ல மழை காலத்தில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னு வைங்க, சத்தியமாக அன்பிலீவபுளாக இருக்குது மக்களே, அன்பிலீவபிள். வாவ் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா இங்கேயும் பாருங்க, எங்கே பார்த்தாலும் இந்த ஜிப் லைன், இந்த ரைடு கீடு. ஐயோ, வயநாடு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சர் ஸ்பாட்பா. அட்வென்ச்சருக்கு முக்கியத்துவம்னாலே அது வயநாடு தான் மக்களே. நேற்று இங்கே வரல, கண்டிப்பாக வரல மக்களே. ஹையஸ்ட் ஜெயின் ஸ்விங் எங்கே பார்த்தாலும் இதை தான் போட்டிருக்கீங்க. அடேங்க அப்பா, இங்கே பாருங்க மக்களே, ஸ்டேவாக பாருங்க. இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குதா 2 இந்த அட்ஜஸ்ட் ரெடி ஆகுது பாருங்க இல்லையே, 2 ஸ்டே ரெடி பண்ணிட்டுருக்காங்க பாரு மேலே. அங்கே பாருங்க மக்களே,
2 ஸ்டே கிடையாது. கோழிமுட்டை ஸ்டே, கிளாம்பிங் ஸ்டே இருக்குல்ல, கிளாம்பிங் ஸ்டே எல்லாம் பாருங்கள். இதான் இங்கே ஆல் கிளாம்பிங். ஆஹா சூப்பராக இருக்குங்க மக்களே. ஆல்ரெடி கிளாம்பிங் ஸ்டே நிறையா இருக்குது. மக்களே நல்லா இப்போ வந்து அப்படியே ஒரு நல்ல அடர்ந்தான ஃபாரஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் பாலிடெக்னிக் மெப்படை. மெப்படைங்கிறது நல்ல ஒரு இதுங்க. மெப்படை வயநாடு நல்ல ஒரு பெரிய இது பாருங்க, காலேஜ் பாருங்க. கம்முன்னு கேரளா வந்து செட்டில் ஆகலாமான்னு ஆசையாக இருக்குதுங்க மக்களே. இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆனால் இங்கே நிஜமாவே பச்சையாக தான் மக்களே இருக்குது. மக்களே என்னங்க இது, ஏதோ பெரிய அளவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இங்கே பாருங்க, என்னடா அது தெரியல மக்களே. ஆனால் அது நல்லா புதுசாக மழையவே இது பண்ணி கட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டு கட்டுவாங்க எடுத்துக்கிது. இல்லை காலேஜ் அந்த மாதிரி பண்ணுறாங்களா எனக்கு தெரில. அப்படியே மழையை அடைச்சழிச்சு என்ன தான் பண்ணுறாங்க கடைசியில். இங்கே பாருங்க, அட்டே சாமி நானா அந்த இது இப்படி கட்டுறாங்க பாடுற பங்காளியே. அந்த மண் சரிவு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களே மலை ஏரியாவில் பாருங்கள் பில்டிங் எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து காரையில் போட்டு மழுப்பி அதுக்கு பாருங்கள் பெரிய அந்த காரை கலக்கிற அந்த இதையை வச்சு மிஷினையும் வச்சு ஃபுல்லாக டே சாமி பக்கம் மக்கா. இங்கே பாருங்க, இங்கேருந்தே பாருங்கள் எத்தனை வெஹிக்கிள்ஸ் நிற்கிது பாருங்கள். எல்லாமே எதுக்காகனா அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்காக தான். வயநாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த கிளாஸ் பிரிட்ஜு, ஓகேங்களா? அதுக்காக தாங்க இத்தனை வெஹிக்கிள் நல்லா தெரியுங்க எனக்கு. அதே தான் என்னங்க அது இத்தனை வண்டியா? இந்த மெயின் வயநாடு வர்றது இந்த மேக்ஸிமம் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் தான் வருதுங்க. 900 கண்டி கிளாஸ் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் மக்கள் மெயினாக மக்கள் வருவாங்களே. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அது எங்கேயும் தெரியாமல் நினச்சிட்டு இருந்தேன். மிஸ் பண்ணிட்டோமேனு. தண்ணி போயிட்டுருக்கு லைட்டாக. எனக்கு தெரிஞ்சு சுற்றிப்பாரால் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஊருக்கு போகலான்னு சொல்லி நேற்று போயிருப்போம். திடீர்னு எங்கேயோ எப்படியோ பிளான் போய் எப்படியோ பாருங்க இங்கே வரணும்னு வந்து கிளாஸ் பிரிட்ஜ் மிஸ் பண்ணிட்டோமே நினச்சேன். பிரச்சனையே இல்லை, அதே எடுத்தாச்சு. கிளாஸ் பிரிட்ஜ் ஒரு இதை எடுத்துடலாம். அதே மாதிரி அங்கே போனோம்னா வாட்டர் ஃபால்ஸ். இல்லை அங்கே ஒரு வண்டி வருதில்ல, அதை அடிச்சு சொல்கிறேன். நம்ம தமிழ்நாடு வண்டி நான் சொல்கிறேன். நம்ம பாலை வண்டி ஒன்று தான் மக்களே கேரளாவில் கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. பி த ஹீரோ டிஎன் எத்தனை? 37. எங்கே வேணாலும் நம்ம பாலை வண்டி அப்படியே தகன்னு மின்னுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நம்ம மெயின் அட்ராக்ஷனுக்கே வந்திருக்க மாட்டேன் தெரியுது. யாருங்க மக்களே இத்தனை வண்டி போகுதுல. கேரளானாலே வெள்ளை கலர் தான் மக்களே. நம்ம ஆளு பாருங்க கஞ்சா ஏலியன்லாம் போட்டிருக்கானுங்க பாருங்க. டிஎன் 37 பிங்க் கலரில் வண்டியில் இஷ்டத்துக்கு டிசைன் போட்டு அடிக்கிறது நம்ம ஆளு தான். In 600 meters, turn right. வண்டி ஆக்சுவலாக அங்கே பாருங்க நம்ம ஆளுக்கு வண்டி நின்றுச்சுல. இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே போயிட்ட மக்களே. நாங்கள் தெரியும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இடத்துல கீழே போயிடாதீங்க. கரெக்டாக ஒரு இடம் நோட் பண்ணிட்டே வாங்க. இதுலேருந்து மேலே ஏறணும். வாட்டர் ஃபால் வந்து மேலே எஸ்டேட்டுக்குள்ள இருக்குது. In 600 meters, turn right. வாட்டர் ஃபால்ஸ் ரெட் கட். அவ்வளோதான் நமக்கு. அதாவது எஸ்டேட் ப்ரைவேட் எஸ்டேட்டுக்குள்ள இருக்குதுங்க மக்களே வாட்டர் ஃபால். எனக்கு தெரிஞ்ச அப்போ நிறைய பேர் மேலே போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நினைக்க. அங்கே போய் தண்ணி இருக்கு. தண்ணி திட்டின மக்களே இது எங்கேயோ போய் இறங்குற மாதிரி இறங்குது ஐயா. நான் 1.5 கிலோமீட்டர் மக்களே இதை போட்டிருக்கேன். இவர் ஃபாரஸ்ட்டில் பாருங்க. இதுக்குள்ளேயெல்லாம் ரெசார்ட் இருக்குது மக்களே. சூப்பராக இதான் 1.5 கிலோமீட்டரில் சூஜிபாரா வாட்டர் ஃபால். பரவாயில்லைங்க, 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தது இந்த இடத்துக்கே ஒர்த்து. ஆனால் உள்ளே போய் குளிக்க மட்டும் இருந்ததுன்னா வேற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கா மக்களே? இங்கே பாருங்க மக்களே, இங்கே ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று இருக்குங்க. இங்கே பாருங்க மக்களே. ஐயோ, அந்த வியூவுக்குமே அந்த கண்ணாடி பிரிட்ஜ் மேலே போய் இப்போ போனால் வெயில் மக்களே. ஈவினிங் டைம் போகணும். நம்ம குளிச்சுட்டு வந்து போகலாம். இங்கேயும் போகலாம். அட் த சேம் டைம் இந்த 900 கண்டின்னு சொல்லி இருந்தது அங்கேயும் போகலாம். இது நல்லா பெரிய கிளாஸ் பிரிட்ஜ் தான் மக்களே, தெரியுதா?
மக்களே இங்கே பாருங்க மக்களே. ஏய் வினிப்பாடா ஏங்க இங்கே பாருங்க பாம்பு பைத்தானா அது என்னது என்ன சொல்கிறாங்களே. ஏ போடா பங்கு நீ போடா. நீ போய் நில்ல நான் கொடுத்து பே பண்ணிப்போ. பாருங்களேன் ஐயோ கிளியெல்லாம் இருக்குது. சரி இந்த இடத்துக்கு நான் வரலப்பா. ஐயோப்பா பாம்பு கடிக்கிறதுக்காண்டி உண்மையுமே அந்த ஒரு மேலே வரும்போது அந்த ஒரு அருவறுப்பு வரும். அதுதான் தெரியுது. ஆனால் அது பழகிட்டு அது வேறு மக்களே. அதுவும் ஒரு ஜீவராசி தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இதுதான் ஜெயின் கிளாஸ் பிரிட்ஜ் தான் நம்ம போகிறது 920 கிளாஸ் பிரிட்ஜ். அது வந்து அங்கே இருக்குது. இங்கே இருக்குது வந்து ஜெயின் கிளாஸ் பிரிட்ஜ். அதாவது சூஜிபாரா வாட்டர் ஃபால் பக்கத்துலேயே. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் மேலே போகணும். சூசிபாரா மக்களே இங்கே வாருங்க மக்களே. அடல்ட்டுக்கு 150, ஸ்டூடெண்ட்டுக்கு 50, ஃபாரினருக்கு 300. ஐயோ இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம். ஒரு நாளைக்கு 500 பேர் தான் அலோடாமா. 10:30 வரைக்கும் தானாம்மா. டிக்கெட் க்ளோஸ்டு அப்படின்றாங்க. எப்படி ஆகுது மக்களே. இப்படி நடக்குன்னு எதிரே பார்க்கல. இதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். இதுக்கோசரம் தான் மக்களே நாங்கள் குளிக்காமலாம் வந்தோம் மக்களே. சரி ஃபால்ஸ் போய் ஜாலியாக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்தோம். இப்படி நடக்கும்னு எதிரே பார்க்கல. நார்மல் டைமில் சாயந்தரம் 5 மணி வரைக்குமா கூட டிக்கெட் இருக்குமாம்மா. இன்றைக்கி என்னடா அப்படின்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ கேரளா வந்துட்டு ஃபால்ஸில் குளிக்காமல் போகிறத நினச்சாலே கஷ்டமாக இருக்குது மக்களே. சத்தியமாக சாட்டர்டே சண்டே வந்தேன் அப்படின்னா டிக்கெட் நேரமே புக் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கோசரம் நாங்கள் எவ்வளோ 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வந்தோம். ஊருக்கு போகிற வேண்டியவங்க அங்கே ஊட்டி ரோட்லேருந்து சரி ஃபால்ஸில் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களே விசாரித்து பார்த்துட்டோம். வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. உங்களை எந்த காலத்திலையும் யார் கைவிட்டாலும் அந்த நேரத்துல ஒரு பெரிய கரம் வந்து மக்களே கடவுள் இருக்காங்க குமார் வந்துட்டோம்ல. ஆனால் தயவு செஞ்சு மக்களே நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிடுங்க மக்களே. சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு வர மாதிரி இருந்தால் மட்டும் லீவ் டேஸில் வர மாதிரி இருந்தால் மற்ற நாளில் பிரச்சனையும் இல்லை. இங்கேருந்து நல்லா சில்ல ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிலோமீட்டர் போட்டுருந்தேன். 600 மீட்டர் தான் மேப்பில் போட்டுருந்துச்சு. ஆனால் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி உள்ளே போய் குளிக்கணும் போல். ஓகே ஆக்சுவலாக இது பரவாயில்ல தான். அதாவது என்ன ஒரு நாளைக்கு 500 மெம்பருக்கு பரவாயில்ல. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துட்டு என்ன ஆகிறது. கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா போய் குளிக்கிறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்காது. புரியுது இல்லையா உனக்கு. ஏன்னா இப்போ கணக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி கூட்டம் வந்துட்டு போயிருக்கோம். இப்போ நம்ம தான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக குளிக்கலாம் மக்களே. ஸோ அதனுடைய அந்த கான்செப்டில் வச்சு பார்த்தா 500 பேருங்க பரவாயில்ல. ஆனால் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. கடவுளே முருகா சிவசிவா. ஐயோ இதுக்கோசரமே இன்னும் ஒழுக்கமாக இறைபக்தியோடு இருக்கணும் மக்களே. எங்கே போனாலும் இறைவன் நம்மளை இணையத்தில் கடைசி நிமிஷத்தில் இறைவன் நம்மளை வந்து காப்பாற்றிடுறாரு. இப்படி எத்தனை தடவை தான் காப்பாற்றுவார்னு எனக்கும் தெரியல. இனிமேல் ஒழுக்கமாக நடந்துக்கடி. அதை ஒழுக்கமான என்னென்னா அறிவுபூர்வமாக ஒரு பக்கம் போகிறோம்னா பிளான் பண்ணி, அதாவது வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு இங்கே இதெல்லாம் இருக்குது, இதுக்கு இப்படி புக் பண்ணணும், அது ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி போகணும். இனிமேல் சும்மா ஆட்டிக்கிட்டு எல்லாம் பார்த்துப்பார் வந்து அப்புறம் எத்தனை தடவை தான் அவர் நம்மளை பார்த்துப்பார். ஒன்றும் பிரச்சனை மகளே. வரைக்கும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டுருக்கோம். கீழே பாருங்கள் நடக்கிற இது பாருங்கள் அருமையாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே சூப்பராக இருக்குங்க அந்த நடக்கிறது. அந்த கலர்லாம் போட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் ஹில்ஸில் போட்டோம்னா க்ரிப் இருக்குது டயருக்கு. ஈஸியாக ஏறி வரும், வழுக்காது. அதனால் வந்து யாராவது மலையில் அதாவது ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு பாதை ஒன்று இந்த மாதிரி ஒரு பாதையை ட்ரை பண்ணுங்கள். சிறப்பு. சரி ஓகே மக்களே நேர் உள்ளே வந்தோம்னா இந்த வாட்டர் ஃபால் இதில் போட்டிருக்காங்க. ரைட்டு பல்லெல்லாம் தள்ளிட்டுருக்கா. ஓகே மக்களே நோ பிளாஸ்டிக் கீப் லெஃப்ட். வாவ் மக்களே தெரியுதா இதே மாதிரி தான் மக்களே போயிட்டுருக்கு வாட்டர் ஃபாலுக்கு. எல்லாம் குளிச்சுட்டு செம்மையாக வந்துட்டுருக்காங்க. நல்ல வைப்பில் தான் வாங்கிட்டு. ஆனால் குளிச்சுட்டு இந்த எப்படி ஆகாயங்கை ஃபால்ஸ் இருக்கிற கொல்லிமலையில் அதில் வந்து ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போகணும். அது வந்து கீழே ஸ்டெப்ஸாக போகணும் பங்காளி. சென்னை மலை படிக்கட்டு மாதிரி இறங்கி போகணும். இது வந்து இப்படி போட்டிருக்காங்க. ஆனால் இது கூட ஏரியாவில் மக்கள் குளிச்சுட்டு ஸ்டெப்ஸ் ஏறது கஷ்டம். தூக்கி தூக்கி வச்சோம்னா முட்டைங்காலே அதெல்லாம் ஓஞ்சி போயிடும். கெட்டுன்னு போயிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்குல்ல. சத்தியமாக ஆகஸ்ட் மந்தெல்லாம் வந்து இப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. மழை பெய்யுற டைம் எல்லாம். ஐயோம்மா
ஓகே மக்களே இங்கே பாருங்க பச்சைப்பா திடீர்னு நேரம் முதிச்சிருப்போம் மக்களே இருறா அது ஒன்றும் பண்ணாத கூச்ச சுபா முக்கியாது அது இங்கே பாருங்க மக்களே ஏ நாக்கு வழி நீட்டு பாருங்க எங்க நாக்கா பாருங்க இப்படி நீட்டி இருக்குதுன்னு ஐயோ பிசுக்குன்னு இன்னொரு கொஞ்சம் இல்லை பங்காளி முதிச்சிருக்கா சரி மக்களே வாங்க போகலாம் ஃபாரஸ்ட் மேலே இருக்குது பச்சை மலை பாம்பே இருக்கலாம் குப்பைனா வாங்க மக்களே எங்க வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது 5 மணி வரைக்கும் தான் மக்களே அளவுடு மணி எத்தனை 3 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் 1 மணி நேரம்னாலும் உடம்பு ஊற போட்டு தான் மேலே வந்துருப்பேன் நான் எங்க மக்களே இங்கே பாருங்க மக்களே ஐயோ இப்படி ஐயோ வாட்டர் ஃபால்ஸ் சரியான வாட்டர் ஃபால்ஸுங்க நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க மக்களே இப்போ பாருங்க மக்களே இங்கே பாருங்க இது டாய்லெட் லேடிஸ் ஜென்ஸ் டாய்லெட்டில் இருக்குது பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கீழே போகணுமோ உங்கிற வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் இன்னும் சரியான வியூ பாயிண்ட்டுங்க இங்கே இருங்க காமிக்கிறேன் அங்கங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி இங்கே பாருங்கள் நிறையா வாட்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பயப்படவே தேவையில்லை மக்களே தாராளமாக வரலாம் நீங்கள் தனியாக இருந்தாலுமே ஆனால் இங்கெல்லாம் பக்காவாக எத்தனை பேர் பாருங்கள் அங்கே மேலே ஒரு 6-7 பேர் இருக்கும் இடையில இங்கே மொத்தமாக இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 பேர் இருக்காங்க மக்களே ஐயோ டே இந்த கொல்லிமலை ஆகாய எங்கே ஃபால்ஸ் இருக்காங்க மக்களே சேம் அதே மாதிரி மக்களே அதான் ரெசார்ட்டு மக்களே இங்கே ரெசார்ட்லாம் பாருங்கள் அங்கே பாருங்க எங்கே கொண்டு கட்டியிருக்காங்க பாருங்க மக்களே அங்கே இதை பாருங்க அங்கே உள்ள அங்கே ஐயோ இதை பாருங்க அங்கே அந்த இடத்துல அங்கே அந்த இடத்துல அங்கே எப்படி மக்களே அங்கே கொண்டே கட்டியிருக்காங்க ரெசார்ட்டை பா வேற மாதிரிங்க சரி வாங்க போல வாங்க மானம் நல்லா கருக்கி நல்லா மழை வர மாதிரி இருக்கு சரியான கிளைமேட்டு அங்கே போயிட்டு சில் பண்ணிடலாம் போ இங்கே தான் இருக்கேன் ஆனால் சத்தம் பெரிய சத்தமாக அங்கே தான் கேட்குது என்னன்னு தெரியல அங்கே மேபி பெரிய ஃபால்ஸ் ஆகலாம் அங்கே சின்ன ஃபால்ஸ் ஆக இருக்கலாம் ஆமாம் இதில் இருந்து பாருங்க மக்களே ஸ்டெப்ஸு பாருங்க மக்களே அங்கே ஸ்டெப்ஸை கடந்து மறுபடியும் இந்த மாதிரி இங்கே பாருங்க இதில் இருந்து ஐயோ கேரளா தாங்க இப்படியெல்லாம் டிசைன் பண்ணி ஆனால் இந்த பளிங்கல்ல காலைங்க பார்த்து வைக்கிற மக்களே விசுக்குன்னு மம்முட்டி விடும் இதில் இருந்து பாருங்க 8 ஸ்டெப்ஸு ஒவ்வொன்றும் செம்மையாக பண்ணியிருக்காங்கடா அப்பா ஆனால் குளிச்சுட்டு மேலே ஏறி வேற கொஞ்சம் கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி கீழே போய் குளிக்கிறதா மக்களே செம்மையாக இருக்கும் வா ஓகே இன்னும் கீழே போய் ஐயோ வாட்டர் ஃபால்ஸ் தான் உயிர் மக்களே முருகா சிவசிவா வடியா பங்கு வா சரி மக்களே எனக்கு குஷி ஆயிடுச்சுங்க நம்ம குஷி வேற லெவலில் வைப் ஆகிட்டேன் நான் பார்த்துட்டு போகணும் வா மக்கள் ஃபைனலி வந்து விட்டோம் பெரிய அளவில் தண்ணி இல்லை ஆனால் வர்ற தண்ணி ஒத்து தான் அங்கே பாருங்க சரிதா டா ஆமாம் மக்களே ஓகே சரி வாங்க நம்மளும் போய் ஜம்முன்னு ஒரு குளியில் போடுவோம் ரைஸ் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்ருக்கேன் எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ ஓகே மக்கள் ஃபைனலி மேலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு
இங்கே பாருங்க, வா தண்ணி பாருங்க மக்களே, நல்லா ஒயிட்டா செம்மையா இருக்குதுங்க. இறங்கலாமா? செம்ம ஒயிட்டா இருக்கு. குளிப்போமா? இங்கே ஒரு கும்பலை போட்டு ஆடுறாங்க. வேற மாதிரிங்க. வா 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 வா. ஆனா தண்ணி இங்க வாரு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு பாரு. அப்பா இங்க வாரு மக்கள், அங்கெல்லாம் போறதெல்லாம் அட்டிச்சு நல்ல மழை காலத்துல அட்டிச்சு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் வந்து குளிக்க முடியாது. ஆனா அதுல ஒன்று இருக்கு, ஆகஸ்ட் மந்த் வந்தா இங்க குளிக்க முடியாது. சம்மர் சீசன் மட்டும் தான் குளிக்க முடியும். இங்க பாருங்க மக்களே, தெரியுதா? நல்லா வாட்டர் கிறிஸ்டல் கிளியரா இருக்குப்பா. வாவ், அங்க போலாமா என்னன்னு தெரியலையே. சேட்டா அங்க இருக்கிறாரு. பங்கு கமான் கமான் கமான். அது எடுக்கிறீங்க வீடியோடா மக்களே. வாட்டர் செம்ம கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு. மக்களே செம்ம வைப்புங்க, செம்மையா இருக்குதுங்க. அல்டிமேட். மக்களே தெரியுதா? சத்தியமா வேற மாதிரி இருக்குதுங்க. அப்பா வா, அடா 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 அடா, அருமையா இருக்குதுங்க. மக்களே ஃபைனலா ஓகேண்ணா, பாய் பாய் பாய். வாருங்க மக்களே, நம்ம அண்ணா வந்து திருச்சி. அண்ணா வணக்கம். சென்னை. சென்னை. ஓகே, பேர்ண்ணா? சென்னை.
விஸ்வநாதன், இவர் திருச்சி, மணி. மணி திருச்சி. ஓகே ஓகேண்ணா, பாய் பாய். ஓகே ஓகே. நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. சரிங்க மக்களே, எவ்வளோ நேரம் குளிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஆசையாக குளிக்க வச்சு முடியும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த சம்மர் டைமில் இவ்வளோ வருதுன்னா ஆகஸ்ட் மந்தில் வந்து ஒரு குளிக்க மாட்டாங்க. எல்லாம் ஃபுல்லாக அடிச்சு வைக்க பாருங்க. அதனால தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு வைக்கிட்டு போயிட்டு இருந்துருக்குது. இட்ஸ் ஃபைன், செம்மையாக இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரம் குளிச்சிருப்பேன் நினைக்கிறேன். கண்ணெல்லாம் புகை கட்டின மாதிரி பாருங்க, கண்ணை பாருங்க அப்படியே புகை கட்டின மாதிரி ஆயிடுச்சு மக்களே. வெளியே வந்தோடனே நேரம் நான் ஜம்முன்னு பயங்கரம் மழை வரப்போகுது. சரி, நாங்கள் மலைக்குள்ளே ஓடிடலாம். கடைசியாக ஒரு தடவை நான் குளிச்சு இந்த அருவியை பார்க்கணும். இங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் மட்டும் போய் தனியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரைட்டு, அவர் கடைசியாக வந்தாருன்னு நினைக்கிறேன். சரி மக்களே, ரைட்டு, சூப்பர். ஓகே, லவ் யூ ஸோ மச்.